கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். விஎஸ்பி பொறியியல் கல்லூரியினுடைய இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒரு வரவேற்பு நிகழ்வில், ஒரு ஓரியன்டேஷன் டே ப்ரோக்ராமில், இண்டக்ஷன் டே ப்ரோக்ராமில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த என் மீது பேரன்பு வைத்திருக்கிற இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும், மரியாதைக்குரிய சேர்மன் அவர்களுக்கும், வைஸ் சேர்மன், டைரக்டர் உள்ளிட்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், கல்லூரியினுடைய முதல்வர், துணை முதல்வர், பேராசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், இந்த கல்லூரியினுடைய வளாகமும் கழிப்பறையும் சுத்தமாக வைத்திருக்க உதவுகிற அந்த பொற்கரங்களுக்கு சொந்தக்காரர்களான அத்துணை பேருக்கும் என் இனிமையான நன்றி கலந்த காலை வணக்கங்கள். ஒழுக்கம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மட்டும்தான் உயர்வு இருக்கும். எந்த இடத்தில் உயர்வு இருக்கிறதோ அந்த இடத்தில்தான் கல்வி பரிபூரணமாக அந்த உயரத்தை ஆசீர்வதிக்கும். விஎஸ்பியில் படிக்கிற மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு இங்கு இருக்கிற ஒழுக்கம் மட்டுமே காரணம் என்பதை படித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எதெல்லாம் நம்மளுக்கு சிரமமாக இருக்கோ அதான் வாழ்க்கையில் நல்லது. கரெக்டா? அதாவது சாப்பாடு அளவாக சாப்பிடுங்கன்னு, ஹெல்த்தியாக இருங்க அப்படின்னு உலகம் முழுக்க மனிதர்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற மனிதர்கள்லாம் வாயிலையும் வைத்தியம் அடிச்சுக்கிறான். நம்மால் அன்டைமில் அன்லிமிட்டட் மீல்ஸ் சாப்பிடுவான், மிட் நைட் பிரியாணி சாப்பிடுவான், 3 குலோப் ஜாமுன் மேலே இவ்வளோ பெரிய வெண்ணிலா ஐஸ்கிரீமையும் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமையும் போட்டு எந்தவித குற்ற உணர்வுமே இல்லாமல் ராத்திரி சாப்பிட்டுட்டு, மச்சான் இன்னும் லைட்டாக பசிக்குது, ஒரு டீ குடிப்போமா, இப்போதான்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அது ஐஸ்கிரீம்டா, இது டீடா, டீ சாப்பிட்டா டைஜஷன் ஆகும்டான்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பை அவனே கண்டுபிடிச்சு நமக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் சரியா சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சிரமம், நல்லதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் நமக்கு சிரமம். என்றைக்குமே நாம் வளர்கிற பொழுது எதெல்லாம் சிரமத்தை ஏற்படுத்துதோ அது எல்லாமே நமக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்தில் விதிக்கப்படுகிற விதிமுறைகளும் ஒழுங்கு கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு படிக்கிற காலத்தில் சில அசௌகரியங்களை கொடுத்தாலும் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சௌகரியமான ஒரு இடத்தில் சென்று சேர்வதற்கும் அமர்வதற்கும் இந்த ஒழுக்கம் மட்டும்தான் காரணம் என்பதை எப்பொழுதும் மறந்துடவே கூடாது. என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் அதுதான். நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், எந்த நிலையிலிருந்து நீங்கள் எந்த நிலைக்கு செல்ல விரும்புகிறீர்கள், அதற்கு இந்த நிர்வாகம் எவ்வளவு துணை புரிய போகிறது, இந்த வளாகம் எவ்வளவு துணை புரிய போகிறது, இங்க இருக்கிற நூலகங்களில் இருக்கிற புத்தகங்கள் உங்களுக்கு எப்படி வழிகாட்ட போகிறது, நான் இங்கு இருக்கிற வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறேன், அதன் மூலமாக என் தலைமுறையினுடைய தலையெழுத்தை எப்படி மாற்றி அமைக்க போகிறேன் என்பதற்காகத்தான் இந்த 4 வருடங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர ஒரு சுத்தி பார்க்குற தீவுத்திடல் பொருட்காட்சி மாதிரி இந்த 4 வருடங்களை நீங்கள் எடுத்துக்க கூடாதுங்கிறது என்னுடைய கனிவான வேண்டுகோள். நீங்கள் செய்யக்கூடிய வேலையை எப்பொழுது நீங்களே செய்ய கற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கான முதல் படியில் காலடி எடுத்து வைத்து விட்டது என்று அர்த்தம். ஃபாரின்ல குழந்தை பிறந்த உடனே தனியாக ரூமில் போட்டுடுறாங்க. இதான் அழுதுச்சு அப்படி இப்படின்னா தான் இங்கே இருக்கிற யாராவது அண்ணன்களோ, இங்கே படிக்கிற அண்ணன்களோ அக்காக்களோ ஃபாரினில் போய் செட்டில் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னா அவங்களாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஊருக்காரன் என்ன மாறமாட்டான், இன்னும் குழந்தைய நடுவில் ஓட்டே தூங்கி அதை கெடுத்து பாழாக்கி தனியாக போட்டு நீ தனியாக இண்டிவிஜுவலாக வளரு, எல்லாம் இண்டிவிஜுவலாக கற்றுக்கோ, காலேஜ் படிக்கிறப்பே பார்ட் டைம் ஜாப் போ. இங்கே எவ்வளோ பெரிய பணக்காரர்களுடைய பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணால் மட்டும்தான் அவங்களால சர்வை பண்ண முடியும். தனக்கான வாழ்க்கையை எந்த இளைஞன் அல்லது எந்த இளைஞி தனக்கான வாழ்க்கையை கல்லூரி படித்து முடித்த பிறகு, பள்ளி படித்து முடித்த பிறகு அப்பா அம்மாட்ட 1 ரூபா கேட்காம முடிந்தவரை
தனக்கான செலவை தானே பார்த்து கொள்ள தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை வரமாக அமையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உடனே எல்லாருமே பார்ட் டைம் ஜாப் போயிடுங்க, சம்பாதிங்க அப்படி சொல்லலை. அட்லீஸ்ட் தேவையில்லாம காசை வாங்குறதையாவது கம்மி பண்ணுங்க அம்மா அப்பாட்டு. என்னோட ரெக்வஸ்ட் இது. ஏன்னா சம்பாதிக்க ஆரம்பிக்கிற அப்ப மட்டும்தான் உங்களுக்கு காசோட அருமை தெரியும். இந்த ஐடியான்னு ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுவோம், கேட்டிருக்கீங்களா? எந்த ஹோட்டலுக்கு போல ஒரு ஐடியா சொல்லு. படிக்கிறப்ப அம்மா அப்பா சொல்லுவாங்க, உனக்கு படிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? படிச்சு முடிச்சோன்னே சுற்றி இருக்கிறவங்க கேட்பான், உனக்கு வேலைக்கு போகிற ஐடியா இருக்கா இல்லையா? பைக்கு மெதுவாக ஓட்டுற ஐடியா இருக்கா இல்லையா? ஐடியா 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 ஐடியாங்கிற வார்த்தை பேசிக்கிட்டே இருப்போம். நம்மளையும் அறியாம சாதாரண இடத்துலலாம் அந்த ஐடியாங்கிற வார்த்தை வரும். என்ன ஐடியா பண்ணா தப்பிக்கலாம்? இப்படி பாருங்க, தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்குலாம் ஒரு ஐடியா. எப்ப பார்த்தாலும் இந்த ஐடியாவுக்கும் இன்ஜினியரிங்க்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற, நீங்கள் பயன்படுத்துகிற எல்லாமே யாரோ ஒருத்தரோட ஐடியாவால நமக்கு கிடைச்ச நன்மைகள் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே இன்ஜினியரிங் எவ்வளோ வேல்யூபிளான ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? இன்ஜினியரிங்கிறது முழுக்க முழுக்க எது சம்பந்தப்பட்டது? எது சம்பந்தப்பட்டது? ஐடியா சம்பந்தப்பட்டது. நான் படிச்சு முடிச்சுட்டு பெரானம் இவ்வளவு வாங்க போறேன், இல்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இது வந்து ஆன் தி வே டு யூபிஎஸ்சி எக்ஸாம், இல்ல இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆக போறேன், இல்ல இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு ஆப் கண்டுபிடிக்க போறேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு போறேன். நீ எது எடுத்தாலும் இது எல்லாத்துக்கும் பேஸ் ஐடியா மட்டும்தான். இன்னைக்கு நாம பார்க்கிற, ஆச்சரியப்படுற எல்லாமே ஐடியா சம்பந்தப்பட்டது. நான் மறுபடியும் சொல்றேன், என்று புதிதாய் பிறந்தோன்னு மகாகவி பாரதி சொன்ன மாதிரி எல்லா மேடைகளையும் நான் சொல்ற விஷயம், +2 வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை பத்தி கவலையே படாதீங்க. ஒருவேளை சரியா படிக்கல, இல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல, நல்லா படிக்கிற பையன் என்னுடைய நண்பர்களால ரொம்ப நல்லா படிச்சேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எது எப்படினாலும் பரவாயில்ல. காலேஜ் வந்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டீங்க, இனிமேல் இதுவரை நடந்த ஃபெயிலியர்ஸை பத்தி கவலைப்படாதீங்க. இதுவரை நீங்கள் சந்தித்த தோல்விகளை பற்றி கவலையே படாதீங்க. இனிமேல் சந்திக்க போகிற நாட்களை பற்றி சிந்திக்க துவங்குங்கள். அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு விஷயம். நான் எப்பயுமே ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்துச்சுன்னா இது யார் இனோவேட் பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு எப்பயுமே ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா டூத் பிரஷ் தான். என்னடா டூத் பிரஷ்ல என்னடா? நீங்க யோசிச்சு பாருங்க, மிக சாதாரணமான விஷயம் தான் மனிதகுல வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. இங்கிலாந்துல சிறை கைதிகளை தட்டி எழுப்பியிருக்காரு போலீஸ். எந்திரிங்க, போய் பல்லு வளர்க்குங்க, சாப்பிடுங்க, ரெடியாகுங்க. ஒவ்வொரு ஜெயில் கம்பியா தட்டி தட்டி எல்லாரும் எழுப்பியிருக்காங்க. அதுல வில்லியம்னு ஒருத்தர் அலுப்பா எந்திரிச்சிருக்காரு. என்னையா ஆனா அவனா காலங்காத்தால பல்லு தேய்ங்கிறாங்க. இன்னைக்குமே நம்மளுக்கு பிரஷ் பண்றதுக்கு பாதி பேர் குளிச்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும். சில பேருக்குலாம், சில புத்தர்கள்லாம் இருக்காங்க, ஒரு பையன் சிரிக்கிறான் அமுக்கமா. சில புத்தர்கள்லாம் இருக்காங்க, குளிச்சு முடிச்சோன்னே ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ பல்லு விளக்கல அப்படின்னு பல்லு அம்மா தலையில் அடிச்சுக்கும், மூதேவி இது கூட ஒழுங்கா. பெரிய ப்ராசஸா இருக்கும், டெய்லி ப்ராசஸ். வில்லியமுக்கு கடுப்பு. அதுவும் இந்த உப்பையும் கரித்துளியும் வச்சு விளக்க சொல்றானுன்னா மகா கடுப்பு. பாதி நாள் விளக்குறது இல்லை, ஏகப்பட்ட பல்லு கோளாறு, அதனாலேயே உடம்புல 1008 பிரச்சனை. வில்லியம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தார், இதை ஏதாவது ஒரு ஈஸி பண்ணணுமே. ஒரு கைகலப்பு தகராறுல ஜெயிலுக்கு வந்தாலும் பேசிக்கலா இருந்தாலும் ஒரு வியாபாரி. என் சொக்கன் அவரோட அறிவியல் கதைகள்னு ஒரு புத்தகம் இருக்கு. படிக்கிற பசங்களா இருந்தா காதில் போட்டு வச்சுங்க, அதை தேடி போய் படிங்க. அருமையான புத்தகம். ஓகேவா? சொக்கன் அவர்களுடையது, என் சொக்கன் அவர்களுடையது. அந்த வில்லியமுக்கு வந்து ஆசை என்னன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காப்ல. சரியா ஒரு ஐடியா கிடைக்கல. ஒரு நாள் சிறை கைதிகளுக்கு வந்து மாமிச விருந்து போட்டிருக்காங்க. எல்லாரும் பயங்கரமா சாப்பிட்டு எலும்பு கட்டிச்சு துப்பி இருக்காங்க. அவர் தட்டு பக்கத்துல இருந்த நீளமான எலும்பு துண்டை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு ஐடியா. ஏன் வந்து இப்படி நமக்கு உப்பையும் கரித்துளையும் வச்சு பிரஷ் பண்ணணும், இந்த எலும்பு துண்டையே பிரஷ்ஷா யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு வந்த முதல் ஐடியா வில்லியம் ஆடிஸ்க்கு. ஆனா அப்படியே வச்சு எலும்பை வச்சு பல்லு தேய்க்க முடியாது, வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை. எந்திரிக்கிறப்ப என்ன பண்றாரு, அந்த எலும்பு துண்டை எடுத்துட்டு போய்
கழுவி சுத்தப்படுத்தி பேக்கெட்டில் போட்டுட்டு அவருடைய சிறைக்கு போயிடுறாரு. யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அவர் சிறை காவலரை கூப்பிடுறாரு, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, நான் வெளியில வந்தோன்னே அதுக்கு இணையா உங்களுக்கு ஒரு உதவி பண்றேன். ஓகே, என்ன உதவி உனக்கு பண்ணணும்? குதிரையெல்லாம் இருக்குல்ல, அந்த குதிரையில இருக்கிற கழுத்து முடியில் இருக்கிற மெல்லிய முடிகளை மட்டும் வெட்டி எனக்கு கொண்டு வந்து கொடுங்க. இவருக்கு ஆச்சரியம், இவ்வளோ வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கேன், இப்படி ஒரு ஆப்ளிகேஷன் ஒருத்தன் கேட்டதே இல்லை, இது என்னடா ஆப்ளிகேஷன் இருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், கொண்டு வந்து கொடுங்கன்னு இருக்காரு. கொண்டு வந்து அந்த ஆள் கொடுத்துருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, மெதுவா கரெக்டா மெல்லிசா அந்த எலும்புனுடைய கார்னர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டையை போட்டு அந்த மெல்லிய குதிரையினுடைய முடிய உள்ளுக்குள்ள நுழைச்சு அதை ஒட்டி வெயில்ல காய வச்சு ரெடி பண்ணிட்டார். கிட்டத்தட்ட பிரஷோட வடிவத்துக்கு வந்துருச்சு. ஓகேவா? இன்னைக்கு இருக்கிற எல்லா டூத் பிரஷுக்கும் பேசிக்கான ஐடியா இது அதுதான். மற்ற எல்லாரும் கையில எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அலுப்பா, அடுத்த நாள் சந்தோஷமா அந்த பிரஷ் ரெடியானோன்னு வில்லியம் ஆடிஸ் அழகா பிரஷ் பண்ணிட்டு இருந்தாராம். இது எல்லாரும் பார்த்துட்டு மற்ற சிறை கைதிகள்லாம் எனக்கு தாங்க எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு ஏகப்பட்ட ஆஃபரு. வெளியில வந்தாரு, ஏற்கனவே இருந்தாலும் ஒரு வியாபாரி, அதை வச்சு டூத் பிரஷ் பண்ணாரு. ஒரே ஒரு விஷயம், எந்த மனிதன் தனக்கு தோன்ற ஐடியாவை இந்த சமூகத்தின் பிரச்சனைகளுக்கான தீர்வாக தருகிறானோ அந்த மனிதன் வரலாற்றில் பெயர் பதிக்கக்கூடிய மனிதனாக மாறுவான். வில்லியம் ஆடிஸ் அதற்கு தலை சிறந்த உதாரணம். சிம்பிள், இவ்வளவுதான் லைஃப். யாரா யோசிச்சிருக்கோமா இது எப்படா கண்டுபிடிச்சான், யாரா அது இனோவேட்டர், யாரா இது இனோவேட் பண்ணது, யாரா யாராவது யோசிச்சிருக்கோமா? ஜாலியா உட்காந்து எல்லா இடத்துக்கும் போறோம் வரோம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம்ல. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், இனோவேஷன் சம்பந்தமா அதிகமா யோசிக்கணும். இன்னொன்னு, ஒரு இனோவேட் பண்றப்ப அதிகமான தோல்விகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். கரெக்டா? அதிகமான தோல்விகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும். அந்த தோல்விகளுக்கு பயப்படாத ஆட்களா நீங்க இருக்கணும். யாரெல்லாம் ஃபெயிலியரை தைரியமா எதிர்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் சக்சஸ் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தோல்வியை தைரியமா பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன நான் நினைக்கிறேன்னா, சின்ன சின்ன தோல்விகளை கூட அவன் ரொம்ப பெருசா எடுத்துக்கிறான். ஆனா பெரிய விஷயத்த சாதாரணமா எடுத்துப்பான். ஒரு நாடே அழிஞ்சு போகுதுன்னா 2 பேர் சாதாரணமா பேசிப்பான், எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அந்த கண்ட்ரியே மூடிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிமா. சாதாரணமா ஒரு ஃப்ரெண்டு பேசல, இல்ல அம்மா அப்பா திட்டாங்க, இல்ல அப்பா பைக் வாங்கி தரல, ஏன்னா அவர் பைக் எடுத்துட்டு நேரா போய் இந்தியாவுக்காக ஃபர்ஸ்ட் ரேசரா வரப்போறார். அது தனி சாப்டர், நான் வரேன் அப்புறமா. இல்ல அம்மா அப்பா கேட்ட போனோ கேஜெட்டோ வாங்கி தரல, அதனால கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போறது, இல்ல வீட்டில் பேசாம இருக்கிறது, அதனால தற்கொலைக்கு முயற்சி பண்றது. நீங்க சிரிப்பீங்க, சில நியூஸ்லாம் உண்மையான செய்திகளை நான் இந்தியா முழுக்க நடந்தது பட்டியல போட்டோன்னா இந்த அல்பமான விஷயத்துக்காடா இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தோடும். நீங்களும் அதே மாதிரி ஒரு சூழல்ல அதே காலகட்டத்தில் அதே மாதிரி பெரும்பான்மையான மனநிலை கொண்ட இளைஞர்கள் வசிக்கிற சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த மனிதன் தோல்விகளை கண்டு அஞ்சுகிறானோ அவனை சாகிற வரை தோல்வி பயமுறுத்தி கொண்டே இருக்கும். எந்த மனிதன் தோல்விகளை வெற்றிக்கான அடித்தளமாக பார்க்கிறானோ அவன் தோற்ற இடத்திலிருந்தே அவன் வெற்றிக்கான வாய்ப்பை தட்டி பறிக்க தயாராக இருக்கிறான் என்ற அர்த்தம். தோல்விகளை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஓகேவா? ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணுங்க. ஃபெயிலியர் நினைச்சு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. தோத்துறியாச்சா, எப்படி தோத்தோன்னு யோசிங்க. அப்பதானே ஜெயிக்கிறதுக்கான காரணமே தெரியும். நம்மகிட்ட நிறைய பேர் என்ன பிரச்சனைனா, தோல்வியை நம்ம பார்த்து பயந்துடுறோம். இன்னொன்று, இந்த காலேஜ் படிக்கிறப்ப நம்ம எல்லாருக்கும் நம்ம பர்சனாலிட்டி மேல ரொம்ப அதிகமான அக்கறை உண்டு, இருக்கணும். நான் அதை பாராட்டுறேன். பிரசன்டபிளா நீங்க இருக்கணும் எல்லாரும், கரெக்டா? ஆனா மாடல் மாதிரியோ ஹீரோயின மாதிரியோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பிரசன்டபிளா இருக்கணும், நீட்டா இருக்கணும், அட்மையர் பண்ற மாதிரி இருக்கணும். அட்மையர் பண்ற மாதிரி எப்படி? உங்க ஆட்டிடியூடு உங்களை அட்மையர் பண்ண வச்சிரும் பார்க்குறவங்கள. நீ கருப்பா சிகப்பா குள்ளமா ஒசரமா முடி அதிகமா அதிகம் இல்லையா, எதுவுமே தேவை கிடையாது. உன் ஆட்டிடியூட் சரியா இருந்ததுன்னா நீ உலகத்திற்கு பிடித்த மனிதனாக மாறி போவாய். அப்துல் கலாமோட ஆட்டிடியூட் சரியா இருந்தது. விஞ்ஞானம், அதன் மூலமாக நாட்டின் வளர்ச்சி. எந்த விஞ்ஞானம் மூலமாக நாடு வளர்ந்ததோ அதே விஞ்ஞானத்தை வைத்து சராசரி மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்க்கிற திட்டத்தையும் கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அப்துல் கலாமை உலகம் முழுக்க இருக்கிற விஞ்ஞானிகள் கொண்டாடுவதற்கான காரணம் அந்த மனுஷனுடைய எண்ணங்கள் தான்.
புரியுதா? கார்பன் காம்போசிட்னு ஏவுகணையினுடைய கூம்பு வடிவத்தை, ராக்கெட்டோட கூம்பு வடிவத்தை வெயிட் குறைக்கிறதுக்காக பண்ண அந்த மெட்டீரியலை பயன்படுத்தினதை கொண்டு வந்து எங்க அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் தெரியுமா? செயற்கை கால்கள் தயாரிப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். 4 கிலோ எடை இருந்த செயற்கை காலை 400 கிராம் எடையுடைய செயற்கை காலா மாத்தி காமிச்சார். அதான் அவர் வாழ்க்கையில எனக்கு மன நிறைவு தந்ததுன்னு சொன்னார். இவ்வளவுதான் லைஃபே, இவ்வளவுதான் லைஃபே. ஆனா அப்துல் கலாம் என்ன பார்க்கறதுக்கு நாம ரசிக்கிற ஹீரோ மாதிரியா மனுஷன் இருந்தாரு? அவர் சொன்னாரு, எண்ணத்தை நல்லா வச்சுக்கோடா, செயல் நல்லா வச்சுக்கோடா, எண்ணமும் செயலும் நல்லா இருந்ததுன்னா பார்க்கிற எல்லோருக்கும் உன்னை பிடித்து போகும். இவ்வளவுதான் வாழ்க்கைன்னார். அதுபடிதானே வாழ்ந்துட்டு போனாரு, அதுபடிதானே வாழ்ந்துட்டு போனாரு. இந்த குள்ளமா இருக்கிறவங்கள கிளாஸ்ல அத்தனை பேரும் கிண்டல் பண்ணுவோம், இல்ல ரொம்ப உயரமா இருந்தாலும் கிண்டல் பண்ணுவோம். என் கிளாஸ்ல உயரமா இருந்தவன நானே கிண்டல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்திரிக்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு. அவன் உட்காந்தானா எந்திரிச்சுனே இருக்கான், எப்ப எந்திரிச்சு நிப்பானே தெரியல. குள்ளமா இருந்தானா ஏன்டா எந்திரிச்சு நிக்கிற உட்காரும்போம். கரெக்டா? கருப்பா இருந்தா அதுக்கு ஒரு கிண்டல், ரொம்ப கலரா இருந்தா அதுக்கு ஒரு கிண்டல். அப்படியே பார்க்கறதுக்கு சில மாதிரி இருக்கணும், செஞ்சா கூட முடியாது. ஓகேவா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்கள் நீங்களாக இருப்பதுதான் உங்களுக்கான அழகே தவிர நீங்கள் யாராக மாற முயற்சிப்பதும் உங்களுக்கான அழகே இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சோசியல் மீடியாவில் பார்த்து அவங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நீ வாழணும்னு நினைக்காத. அவன் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றான்னு உங்களுக்கு தெரியாது. புரியுதா? பார்க்கறதுக்கு ஃபேண்டஸியா இருக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினைச்சிடாதீங்க. அவர்கள் வாழ்க்கை வேறு, நம் வாழ்க்கை வேறு. அதுல தெளிவா இருங்க. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெண்மணி ஆர்த்தி டோக்ரான் பேரு. உத்தரகண்ட் மாநிலத்தில் டேராடூன் பகுதியில் பிறந்தவங்க. அந்த குழந்தை பிறந்து வளர ஆரம்பித்த பொழுது ஏகப்பட்ட விமர்சனங்கள். இத்தனைக்கு அவங்க அப்பா ஆர்மியில் இருந்தாரு, அம்மா ஒரு ஸ்கூலோட பிரின்சிபலா இருந்தாங்க. இருந்தாலும் ஆர்த்தியை நோக்கி வந்த விமர்சனங்களுக்கு அளவே கிடையாது. காரணம், 3 அடி உயரத்திற்கும் குறைவான உயரம் ஆர்த்தியினுடைய உயரம். ஓகேவா? இன்னைக்கு 5, 5'2", 5'3" இருந்தா கூட, 5'1", 5'2" இருந்தா கூட இதெல்லாம் என்ன ஹைட்டு கம்மியா இருக்கு. கிராமத்தை போய் கிளம்பிங்களான்னு சொல்லுங்க, என்ன புள்ள வளரலைங்களா? ஏனுங்க பொம்பளை புள்ள நல்லா வளர வேண்டாமா, ஆம்பளை புள்ள நல்லா வளர வேண்டாமான்னு அதுக்கு பாட்டு போற போக்கில் பேசிட்டு போயிடும். 2 படித்த தகுதியான வேலையில் இருக்கிற பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளை இந்த சமுதாயத்தில் சந்தித்த விமர்சனங்கிறது கணக்கில் அடங்காதது. ஆனா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் நம்பினாங்க. எப்படி? உங்க அப்பா அம்மா எல்லாருமே என் குழந்தைய படிக்க வச்சுட்டா என் குழந்தை அவ ஃபியூச்சரை பார்த்துக்கும் நம்பினாங்களோ, அதே மாதிரி ஆர்த்தியோட அப்பா அம்மாவும் என் குழந்தைய படிக்க வச்சுட்டா போதும், அவ ஃபியூச்சரை அவ பார்த்துப்பான்னு நம்பினாங்க. ஆர்த்தி சூப்பரா படிச்சது, ஸ்கூல் அங்கே டேராடூன்லயே முடிச்சது, காலேஜ் UG and PG டெல்லி யூனிவர்சிட்டியில பண்ணாங்க, நல்ல பொசிஷன்ல கிடைச்சது, வேலையெல்லாம் கிடைச்சது. ஆனா ஆர்த்தியினுடைய கனவுகள், ஆர்த்தியினுடைய உயரம் குறைவு, அவர் உயரணும்னு நினைச்ச உயரம் அதிகம். அந்த கனவுகள் அத்துடன் நிற்கவே இல்லை. UPSC மட்டும்தான் என்னுடைய இலக்குன்னு சொல்லி UPSC எழுதி கிளியர் பண்ண ஒரு மாபெரும் சாதனை பெண்மணியாக ஆர்த்தி டோக்ரா என்கிற பெண்மணி மாறினார். இந்த இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் போய் கூகுள்ல தேட வேண்டிய பெயர் ஆர்த்தி. ஆர்த்தி டோக்ரா IASன்னு போடுங்க. ஓகேவா? அந்த பெண்மணிக்கு தேசிய விருது கொடுத்தாங்க. எப்ப அப்படின்னா, ராஜஸ்தான் சட்டசபை தேர்தல் அப்ப அஜ்மீர்ல மாவட்ட தேர்தல் ஆணையரா இருந்தாங்க. அந்த ஆணையரா இருந்தப்ப மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் என்கிற காரணத்திற்காக ஆர்த்திக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டது. என்ன, எதனால தேசிய விருது? நான் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், உனக்கு ஒரு வலி வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்ன மாதிரி இருக்கிற அடுத்தவங்களுக்கும் அந்த வலி வரக்கூடாதுன்னு நினைக்கணும்ல. அதான மனுஷத்தனம். கரெக்டா தம்பி? நமக்கு ஒரு பெயின் வருது, அந்த பெயின் நம்மள மாதிரி இருக்கிற அடுத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கணும். அதுதான் படிச்ச கல்வியினுடைய அடையாளம். நீ பட்ட துன்பம் பிறரும் அடையக்கூடாதுன்னு நினைக்கணும். ஆர்த்தி மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை பத்தி நல்லா தெரியும். இன்னைக்கு சொல்றேன், நம்ம நாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதில் மிக மிக குறைந்த அளவில் இருக்கிறது. அவங்களால இன்னைக்கு ஒரு காமன் பப்ளிக் டாய்லெட்டை போய் ஈஸியா யூஸ் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு பஸ்ல ஈஸியா ஏறி இறங்க முடியாது, ஒரு ரோடை ஈஸியா கிராஸ் பண்ண முடியாது, ஒரு ட்ரெயின்ல ஈஸியா ஏறி இறங்க முடியாது. நம்ம நடந்து போறப்ப எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் பார்க்கிறோம்ல, ஈஸியா கடந்து போயிடுறோம்ல. ஆனால் தினம் தினம் அவர்கள் சந்திக்கிற சவால்கள் அதிகம். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன்,
கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேக்குதுன்னா நீங்க ஒரு படி மேல அப்படின்னு நினைச்சுக்கணும். ஏன்? உங்களுக்கு லைஃப்ல பிரச்சனை வரப்ப மட்டும்தான் நீங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு டெய்லி லைஃப் வாழ்றதே பிரச்சனை தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதே பிரச்சனை தான். அக்னி நட்சத்திரத்துல செருப்பை போட்டு நடக்க முடியலன்னு அப்படி ஓடுறோமே, நல்லதை தேடி ஓடுறோமே. இதுவே ஒரு கண் பார்வையற்ற சகோதரன சகோதரியோ இல்ல கைகளை இழந்த கால்களை இழந்த சகோதரன சகோதரியோ ஒரு சாலையை கடக்க முடியலன்னு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஆர்த்தி இது அத்தனை யோசிச்சாங்க. ராஜஸ்தான் சட்டசபை தேர்தல் அப்ப அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? எல்லாரும் வீட்டுல இருந்து வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடணும், வாகனங்கள் ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு பஞ்சாயத்துக்கு 2 சக்கர நாற்காலிகள்னு 874 சக்கர நாற்காலிகள் ஏற்பாடு பண்ணாங்க. இவர்களுடைய ஏற்பாட்டினால மட்டும், ஆர்த்தி டோக்ரா அவர்களுடைய ஏற்பாட்டினால மட்டும் 17,000 மாற்றுத்திறனாளிகள் தனக்கு பிடித்த ஓட்டை வாக்குச்சாவடிக்கு சென்றே முதல் முறையாக பதிவு செய்தார்கள் என்கிற ஒரே ஒரு காரணத்தினால் அந்த சகோதரிக்கு தேசிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. லைஃப் அப்படிதான். சேலஞ்சஸ் இருக்கும் தான், விமர்சனங்கள் வரும் தான். இன்னைக்கு உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ற, அப்படி கேள்வி கேட்காம இந்த உலகம் உங்களை நகர விடாது. உங்களை எதையுமே நகர்த்த விடாது. விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா கல்வி மட்டும்தான் சொல்லும், படிப்பு மட்டும்தான். இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. ஓகேவா? தனக்கு கிடைச்சது நிறைய பேருக்கு தெரிஞ்சிடாது, தனக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு புரிஞ்சிடாது, தனக்கு புரிஞ்சது நிறைய பேர் கொண்டாட மாட்டாங்க. இப்படி நான் சொன்னதை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போமா? இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. இங்க சிங்கிள் பேரண்டோட குழந்தைங்க இருக்கீங்களா? எனக்கு அம்மா மட்டும்தான் அப்பா மட்டும்தான் அப்படிங்கிற குழந்தைங்க இருக்கீங்களா? அவங்க மட்டும் எஞ்சி நில்லுங்க தங்கம். உங்களுக்கு ஓகேனா எஞ்சி நில்லுங்க, தாராளமாக எஞ்சி நிற்கலாம், எஞ்சி நிற்கலாம். இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் சேர்ந்து எழுந்து நிற்கிற இந்த தலைமுறைக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை பரிசா கொடுங்க. நல்லா சத்தமா கைத்தட்டலாம். உட்காருங்க. உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம். ஓகேவா சொல்லுங்களா? எழுந்து நின்ற அத்தனை பேருக்கு சொல்றேன், தம்பி தங்கைகளுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம். ஏன்? உங்களுடைய 2 கண்கள் வழிகிற விரிகிற அந்த கனவினை மற்ற வீடுகளில் 4 கண்கள் காண்கிறது. அப்பாவினுடைய 2 கண்களும் அம்மாவினுடைய 2 கண்களும். உங்க வீட்டில் அப்பாவோ இல்ல அம்மாவோ தான் 2 பேருடைய சுமையை ஒரே ஒருவர் சுமக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப அந்த சுமையை கீழே இறக்கி வைப்பதற்கு எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் முதல் ஆளா நீங்க போய் நிக்கணும். இந்த 4 வருஷம் படிச்சு முடிச்சு போறப்ப இங்க இருக்க மற்றவங்களை விட நீங்க ஒரு படி இன்னும் அதிகமா மேல வரணும். அந்த எண்ணத்தோட செயல்படுங்க. ஓகேவா? நீங்க இங்க இங்க இந்த சிங்கிள் பேரண்ட் கிட்ஸ்க்குலாம் நல்லா தெரியும். மற்ற எல்லாருக்கும் சொல்றேன், அம்மானு கூப்பிட்டோம் திருமணத்துக்கு ஒரு ஆளும் அப்பானு கூப்பிட்டோம் திருமணத்துக்கு ஒரு ஆளும் இருந்துட்டா இந்த உலகத்துல உங்களை விட கோடீஸ்வரனான மனிதர்கள் வேற யாருமே கிடையாதுன்னு யார் நம்புறையோ அவங்க மேல வேல்யூ வச்சிருப்ப. ஈஸி கிடையாது. எமோஷனல் சப்போர்ட் இல்லாம எத்தனை குழந்தைகள் தடுமாறும் எனக்கு தெரியும். நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்து உலகுன்னு நான் தமிழ்ல. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இருக்க மாட்டாங்கடா, அதான் இந்த உலகமே. நீ வீட்டில் அப்படி யாராவது இல்லைன்னா தான் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஈஸியா வாழ்க்கையை எடுத்துக்காத. இந்த 4 வருஷம் நமக்கான வருஷம். ஒவ்வொரு நாளும் நமக்கான நாள். இதுல எல்லாத்தையுமே கரெக்டா வேல்யூ பண்ணி டைம் மேனேஜ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண கத்துக்கோ. படம் பார்க்கறியா, படத்தை பார்த்துட்டு வந்து வேலையை பாரு. பாட்டு கேட்கறியா, பாட்டு கேட்டு முடிச்சுட்டு படிப்பை பாரு. விளையாட போறியா, விளையாட முடிச்சுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு படிப்பை பாரு. என்டர்டைன்மெண்ட்டை ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காத. நான் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்லயே இருக்கேன். நான் சொல்றேன், என்டர்டைன்மெண்ட்டை ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஃபகத் ஃபாசில் எவ்வளவு அற்புதமான நடிகர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்ன ஒரு வாக்கியம், படத்துக்கு போறப்பையும் படம் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வரப்ப மட்டும் படத்தை பத்தி பேசு,
மற்ற எந்த நேரத்துல யாரும் படத்தை பத்தியே பேசாதீங்க. ஏன்னா வாழ்க்கை மிகப்பெரியது, பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. திரைப்படத்தை பற்றி பேசியே நீங்கள் பொழுதை கழிக்காதீர்கள் சொன்னவர் ஒரு நடிகர். எவ்வளவு நேர்மையான ஆளு, எவ்வளவு நேர்மையான ஆளா இருந்தா சொல்லுவாரு. நாம தான் 3 மணி நேரம் படத்தை பத்தி 30 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால செலவு தான், எனர்ஜி வேஸ்ட் தான். ஆனா சம்பந்தமே இல்லாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். எதை பேச வேண்டுமோ அதை பேசு, எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்தி, எதற்காக உழைக்க வேண்டுமோ அதற்காக உழைக்க கற்றுக்கொள், எதை நோக்கி நடக்க வேண்டுமோ அதை நோக்கி நடக்க கற்றுக்கொள். சோர்ந்து போயிடாத, துணிஞ்சு நில்லு. யார் இருக்காங்க இல்லைன்னு பார்க்காத, உனக்கு நீயே பலமாறு. வெளிச்சத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச புது கவிதை, வெளிச்சம் வேண்டும் என்றால் விளக்கை கேட்காதே சூரியனை கேள். என்ன அற்புதமான கவிதை. நம்ம வெளிச்சம் வேணும்னா என்ன கேட்கிறோம்? உடனே ஒரு வெளிச்சம், ஒரு மொபைல்ல டார்ச் அடிக்க சொல்றோம், இல்ல வீட்டுல மெழுகுவத்தி, இல்ல டார்ச் லைட்டு, இப்படிதானே சொல்றோம். ஒரு கவிதை எழுதினார், ஒரு கவிஞர் எழுதினார், வெளிச்சம் வேண்டும் என்றால் விளக்கை கேட்காதே சூரியனை கேள்னார். அவ்வளவு பெரிய சிந்தனைக்கு சொந்தக்காரரா மாறிடு. தேவையில்லாத எண்ணங்களை ஒதுக்கி ஓரமா வச்சிரு. எதெல்லாம் உன்னை அட்ராக்ட் பண்ணுதோ அதுதான் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மிக மிக தெளிவா இருங்க. ஒவ்வொரு நாளையும் எவ்வளவு சரியா பயன்படுத்துறதுன்னு யோசிங்க. ஒரு ஆர்த்தியினுடைய வரலாற்றிலிருந்து இருந்து, நான் தமிழ் தான் படிச்சேன். இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை நாடுகளுக்கும் சென்று பேசுகிற வாய்ப்பை தமிழ் தான் எனக்கு கொடுத்திருக்கிறது, வேற எதுவுமே தரல. நான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் கண்ணு. நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். பிலிட் தமிழ், எம்ஏ தமிழ், எம்ஃபில் தமிழ், சரியா, பிஜி டிப்ளமோ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட இண்டக்ஷன் டே ப்ரோக்ராமுக்கு வந்து பேசுறேன். எப்படி? எவன் தான் கற்ற கல்வியை முழுமையாக தேர்ச்சி பெறுகிறானோ அவன் அனைத்து இடங்களிலும் சென்று பேசுவதற்கு தகுதியானவன் நம்புங்க. சொன்ன யாரும் நீங்க இல்ல. தமிழ் படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்ட யாரும் என் பக்கத்துல இல்ல. அவங்களாம் எங்க இருக்கானே தெரியல. ஆனா நான் நம்பினேன் படிச்சு மேல வந்துட முடியும்னு. இந்த ஒரு மேடையில ஏறி இன்னைக்கு ஒரு 3000 பேர் இருக்கீங்க. உங்க இவ்வளவு பேர் 2500 பேர் 3000 பேர் இருக்கீங்க. இவ்வளவு பேர் முன்னாடி பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு படிக்கணும். நம்மளுடைய பேசுற அந்த கருத்தின் மீது, கருத்தாக்கத்தின் மீது முதல்ல நான் நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் கேட்கிறவங்களுக்கு நம்பிக்கை வரும். இது எல்லாம் எது கொடுத்தது? தமிழ் கொடுத்தது. இதுக்கு எவ்வளவு மேடைகள் எனக்கு ஆச்சு? ஏகப்பட்ட மேடைகள் ஆச்சு. எவ்வளவு தோல்விகளை சந்திச்சேன்? ஏகப்பட்ட தோல்விகளை சந்திச்சேன். ஒரு பேச்சு போட்டியில மேடையில ஏறி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பை மறந்துவிட்டேன். அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன், மாவட்ட அளவிலான பேச்சு போட்டி. எடுத்த மாதிரி ஒரு 300-400 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அத்தனை பேர் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அப்படியே அவமானத்துல, அப்ப நான் ஒரு 5 அடி இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அவமானத்துல அப்படியே சுருங்கி சின்னதாயிட்டேன். நான் கீழே இருந்து நடுவர்கள் பரவாயில்ல பேசு பாயிண்ட்ஸ் கூட எடுத்து பார்த்துக்கோங்கிறாங்க. எனக்கு பதட்டத்துல அவங்க சிரிச்ச அந்த சிரிப்பு சத்தம் என்னை அவமானப்படுத்துறதுல என்ன பண்றதுனே தெரியாம கூனி குறுகி மேடையிலிருந்து இறங்கி அன்னைக்கு பள்ளிக்கே போகாம அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு பேருந்தை பிடிச்சி வீட்டுக்கு போய் ஓன அழுதுகிட்டே இருந்தேன். ஈவினிங் எங்க அண்ணன் ஸ்கூல் முடிச்சு வந்தார். ஏன்டா அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டார். என் அண்ணன் எனக்கு இன்னொரு தந்தை. ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டார். இல்ல நான் பேச வந்த டாபிக்கே நான் மறந்துட்டேன். பேசுற பாயிண்ட்ஸ் மறந்தா பரவாயில்ல, யாராவது தலைப்பை மறப்பாங்களா, இனிமேல் எனக்கு பேச்சே ஒத்து வராதுன்னு எங்க அண்ணன் சொன்னாரு. யாரா சொன்னா? உன்னால் நல்லா பேச முடியும். எவன் மறக்கிறானோ அவன் தான் அடுத்த முறை அதிக முறை பயிற்சி எடுப்பான். எவன் அதிக முறை பயிற்சி எடுக்கிறானோ அவனுக்குத்தான் வார்த்தைகள் கட்டுப்பட்டு மேடையில் வரும். எவனுக்கு வார்த்தைகள் கட்டுப்பட்டு மேடையில் வருகிறதோ எதிரில் அமர்ந்திருக்கிற ஆடியன்ஸும் கேட்பாளர்களும் கட்டுப்பட்டு அவன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பெரிய கூட்டமே அவன் வார்த்தைக்கு கட்டுப்படுகிற பொழுது எப்படி நடுவர்கள் கட்டுப்படாமல் இருப்பார்கள்? அடுத்த வருடம் நீ அதே இடத்துல பரிசு வாங்குவ.
தோல்வி என்பது சகஜம், மறுபடியும் பேசு, உற்சாகப்படுத்த உன் அண்ணன் இருக்கிறேன், யாரை பத்தியும் கவலைப்படாத. சிரித்தவர்கள் சிரிப்பு அந்த இடத்தோடு போகும், அதை தூக்கிட்டு நீ இந்த இடம் வந்திருக்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நீ தோத்துட்ட. காரணம், அவன் அங்கேயே சிரிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான், அவன் சிரிச்சதை நீ தான் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன்னாரு. அடுத்த ஆண்டு அதே பாரதிதாசன் நினைவு பேச்சு போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தேன் என்பது என்னுடைய வரலாறு. எல்லாமே தோல்வியிலிருந்து மீண்டு எழுந்து வருகிற வித்தை தான் வாழ்க்கையே. ஃபெயிலியர் தான் சக்சஸே. நான் ஜெயிச்சிட்டேன் சார் அப்படின்னா அதுக்கு மேடம் 1000 தடவை தோத்துருக்கான்னு அர்த்தம். நீங்கள் கொண்டாடுகிற நடிகர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அத்தனை பேரும் அவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தவர்கள் தான். நீங்கள் கொண்டாடுகிற விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேரும் அவ்வளவு தோல்வியை சந்தித்தவர்கள் தான். பவுமான் ஒரு ஆள் தெரியுமா? யாருக்கு தெரியும் பவுமா பத்தி? கிரிக்கெட் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்? பவுமா யாரு? என்ன டீம் கேப்டனு? சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன். தலைவன் எப்படி இருப்பான்? ஷார்ட்டா இருப்பான். கிரவுண்ட்ல இறங்கினா சிரிப்பாங்க. யார் அவன்? குட்டி பையன் ஒருத்தன் உள்ள வந்திருக்கான். அந்த பவுமா தான் இதுவரை சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம் சாதிக்காத சாதனைகளை சாதித்த சாதனையாளனாக வரலாற்றில் மாறியிருக்கிறான். நீ எப்படி இருக்கேங்கிறத பத்தி யாருக்குமே பிரச்சனை இல்லை, கிரவுண்ட்ல என்னவா இருக்க அப்படிங்கிறத பத்தி தான் ரிசல்ட்டே. கரெக்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க யாராவது ஒருத்தர் அப்படி மேல வரான்னு வச்சுங்களேன், அவனோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி, அவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதம் எல்லாம் எடுத்து பாருங்களேன், அப்படியே அமேசிங்கா இருக்கும். எப்படா இப்பெல்லாம் அவனுங்கெல்லாம் போராடி மேல வரானுங்க, நம்மளாம் என்னடா இவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோமேடா. எல்லாமே இருக்கு நமக்கு வாழ்க்கையில, நாம தான் நினைச்சுக்கிறோம் இல்லைன்னு. நான் ஒன்னு சொல்லவா, யாருக்கு தெரியுமா வாழ்க்கை மிகப்பெரிய சோகமா இருக்கும்? தன்னிடம் இல்லாதவைகளை பட்டியலிடுபவன் வாழ்க்கையில் திருப்தியாக வாழ்ந்ததாய் சரித்திரமே இல்லை. தன்னிடம் இருப்பவைகளுக்கு நன்றி சொல்பவனுக்கு தான் வாழ்க்கை நன்றி கடன் பட்டிருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல கத்துக்கோ. நம்மகிட்ட பிரச்சனை என்ன? என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட பைக் இல்லை, என்கிட்ட நல்ல போன் இல்லை. ஒரு பையன் போட்டோ எடுக்க வந்தான். எனக்கு ஒரே சமயத்தில் 2 இன்சிடென்ட். ஒரு காலேஜில் ஒரு பையன் போட்டோ எடுக்க வரான், செல்ஃபி எடுக்கிறான், சுத்தமா சரியா தெரியல, என் முகம் அவன் முகம் ஏதோ அரசல் புரசலா தெரியுது. அவன் செல்ஃபி எடுக்கிறான், பக்கத்துல இருந்து இன்னொரு பையன் சொல்றான், டே அதுல ஒண்ணுமே தெரியல, இதை ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்கிறான். அதுக்கு அந்த பையன் பதில் சொல்றான், இது என்னோட போன்டா, இதுல எடுத்தா எனக்கு திருப்திடா, அது போதுண்டான்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி திரும்பி அவனை பார்த்தேன், தம்பி சூப்பர்ரா நீன்னு, தேங்க்ஸ்ரா அப்படின்னு இப்படி வணக்கம் வச்சுட்டு போறாவே ஸ்டைலா. இருப்பவைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அப்பதான் ஜெயிக்கிறதுக்கான முதல் அடியை நீங்க எடுத்து வைக்க முடியும். எவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்துச்சு நமக்கு 12th படிக்கிறப்ப, ஹானஸ்டா உண்மையா இல்லையா? படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருந்ததா? சார் வீடே இல்லாம நான் படிச்சேன் சார். யாராவது இருக்கீங்களாப்பா? யாராவது இருக்கீங்களா? வீடே இல்லை சார், நடுத்தருவில் உட்காந்து படிச்சேன் சார். படிக்காம நடுத்தருவுக்கு வரலாம், அது வேற விஷயம். நடுத்தருவில் உட்காந்து படித்தேன். இல்லை பழைய தலைவர்கள்லாம் சொல்லுவாங்களே, இந்த விளக்க வெளிச்சத்தில் படித்தேன். அப்படி யாருமே இல்லை கண்ணு. ரைட், கிஃப்டடா இல்லையா? அதுக்கு சார் 12வது படித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு வேளை சோறு தான் சார் தின்னேன், சாப்பாடே இல்லை சார். கை தூக்குங்க. நான் தான் சொல்லுவேன், மானத்தை மறைக்க ஆடையும் இருக்க இடமும் சாப்பிட உணவு இருந்துச்சுன்னா இதை தாண்டி வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனை கிடையாது. மீதியெல்லாம் நாமளா இழுத்து விட்டுக்கிற பிரச்சனை. கரெக்டா? ஃப்ரெண்டோட சண்டை போடுறது, பைக்கில் போய் உழுகிறது, வாட்ஸ்அப் குரூப்பில் 5 பேர் இருக்கிறப்ப அந்த 5 பேர் ஒரு குரூப்பில் இருந்துக்கிறது, அதில் ஒரு ஆளை தூக்கி விட்டுவிட்டு 4 பேர் இன்னொரு குரூப் ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே நாமளா இழுத்து விட்டுக்கிற பிரச்சனை. அத்தனை பிரச்சனையுமே. ஆனா இது எல்லா பிரச்சனையும் இருக்கிற ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான் வாழ்க்கையில. எப்படி? திருவாரூர் பக்கத்துல கொரடாச்சேரின்னு ஒரு ஊர், அங்க அரசு மாதிரி பள்ளி, கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல கபிலேஷ்னு ஒரு பையன் படிச்சான். அந்த பையன் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தான். கவர்மெண்ட் அரசு மாதிரி பள்ளியில் படிச்ச பையன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், 600க்கு 580 மதிப்பெண்கள்.
இங்கிலீஷில் 98, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100, ஃபிசிக்ஸில் 97, பயாலஜியில் 97, கெமிஸ்ட்ரியில் 95, தமிழில் 97. அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள்லாம் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடிசை வீட்டுக்கே போய் அவனை கட்டி பிடிச்சி கொண்டாடி பாராட்டு தெரிவித்து ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு வந்தாங்க. இது எதுவுமே பெருசு இல்லை செல்லம். ஏன் கபிலேஷ் என்கிற அந்த பையன் எல்லோராலும் மதிக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என் பையன் எப்படியாவது ஜெயிச்சிருவான், என் பையன் எப்படியாவது ஜெயிச்சிருவான், என் பையன் எப்படியாவது ஜெயிச்சிருவான்னு கனவு கண்ட அவனுடைய தந்தை சரியாக தேர்வுக்கு 10 மாதங்களுக்கு முன்பு இறந்து போனார். மிக சாதாரணமான குடும்ப சூழலில் பிறந்து வளர்ந்த அந்த இளைஞன் 10 மாதம் எக்ஸாமுக்கு இருக்கு, அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அப்படியே ஆடி போயிடுறாங்க அம்மாவும் பையனும். என்ன பண்ணுறதுனே தெரியல. மிக வறுமையான சூழலில் இருக்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பம். ஆனால் கபிலேஷ் உறுதியாக இருந்தான். 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. இந்த தடவை ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரலைனாலும் பரவாயில்ல, அப்பாவோட நம்பிக்கையை வீணாக்கிடக்கூடாது, எப்படியாவது படித்து நல்ல மார்க் எடுத்துடணும், அம்மா மட்டும்தான், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், இதே குடிசை வீட்டில் எப்படி அம்மாவை வச்சுக்கிறதுன்னு தந்தை இறந்த பிறகு தந்தையினுடைய கனவுகளை தன் தோள்களிலும் இதயத்திலும் சிந்தனையிலும் தூக்கி சுமந்த அந்த கபிலேஷ் என்கிற பையன்தான் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த மாபெரும் சாதனையாளனாக மாறினான். அவங்க அம்மா அந்த எந்த வசதியும் இல்லாத அந்த குடிசை வீட்டின் முன்பு நின்று கொண்டு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. இவ்வளோ நல்ல ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, என் பையனை பேட்டிலாம் எடுக்கிறீங்க, பேப்பர்லாம் வரான் என் பையன், டிவிலாம் வரான் என் பையன், இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு என் கணவர் இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா நெகிழ்ச்சியில் அழுகிறார்கள். பக்கத்தில் கபிலேஷ் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறான். என் அருமை மாணவர்களே, நீங்கள் ஆழ்ந்து படிக்கிற பொழுது, நீங்கள் தெளிவாக படிக்கிற பொழுது, நீங்கள் முன்னேற வேண்டும் என்று படிக்கிற பொழுது உங்களை அறியாமல் உங்கள் மனதிற்குள் ஒரு அமைதி வரும். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நீங்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறி போவீர்கள். கல்வி மட்டும்தான் இதை சாதிக்கும், வேற எதுவுமே இதை சாதிக்காது. நீங்கள் இந்த ஏர்போர்ட்டில் வெளியில் சூப்பர் மார்க்கெட்லாம் ரா அப்படின்னு ஒரு ஜூஸ் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாராவது பார்த்துருக்கீங்களா? பேக்கடு கேனில் ஜூஸ் வருமே ரான்னு, தெரியுமா? பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. ரா பிரஸரின்னு அந்த பிராண்ட். அனுஜ்னு ஒரு ஆளோட கண்டுபிடிப்பது. ஒரு டைமண்ட் கம்பெனியில் நல்ல பொசிஷனில் வேலை பார்த்துருந்த ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. பழங்கள் மூலமாக உடம்பை சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியான்ட்டு மார்க்கெட்டுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு போய் பழங்கள் வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறாரு. அம்மா ஜூஸ் போட்டு கொடுக்குது. ஆனால் கோல்டு ப்ரெஸ் அந்த மெத்தடில் ஜூஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு. அதில் கிடைச்ச ஐடியா ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு அந்த கம்பெனியோட வேல்யூ 100 கோடியை தாண்டிடுச்சு. அநேகமாக அந்த கம்பெனி அவர் வித்துட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லா சிக்கலான சூழல்களும் உங்களை செதுக்க வந்தவை என்று நீங்கள் நினைத்தாலே போதும், வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு சொல்றேன், ரொம்ப கம்ஃபர்ட்டா உன் கிளாஸ்மேட்டுக்குள்ள உனக்குள்ள அப்படியே உட்காந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காது. உங்க டிபார்ட்மெண்ட்ல அதர் டிபார்ட்மெண்ட்ல நீ போய் பார்த்து பேசி சீனியர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ எலிவேட் பண்ணிக்கோ. ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கெங்கெல்லாம் நல்லது கிடைக்குதோ அந்த நல்லதை எல்லாம் நீயா தேடி போய் எடுத்து கத்துக்கோ. ஏன்னா வாழ்க்கை டஃப் தான், நீ நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. உங்க அம்மா அப்பா மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் நீ படிக்கலைன்னா உனக்கு வாழ்க்கை டஃப் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இருக்கிற அத்தனை பேருமே ஏன் ரொம்ப சாதாரண சூழல் இருக்கிறவங்க எல்லாம் பெருசா ஜெயிச்சிடுறாங்க, மற்றவங்க எல்லாம் ஏன் ஜெயிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னா, எவனுக்கு பசி அதிகமா இருக்கோ அவன் தனக்கான உணவை தேடி அடைகிறான். எவனுக்கு பசிக்கலையோ சோம்பேறித்தனம் வந்துடுது, அவன் அதற்கான இடத்தை இலக்க நோக்கி போறதில்லைன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற எல்லா பேரையும் நீங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொன்னேன், 3 அடி உயரத்துக்கு சொந்தக்காரர் அந்த சகோதரின்னு. அவங்க பேர் என்ன? சூப்பர், ஆர்த்தி.
ஆர்த்தி ஐஏஎஸ் போட்டுங்க, டேராடூன் ஆர்த்தி டோக்ரா ஐஏஎஸ் போய் படிங்க. அடுத்து ரா பிரஸ்ரியிலிருந்து RAW அந்த பிராண்ட் ரா, ஓகேவா, அதோட ஃபவுண்டர் அனுஜ், அவரை போய் ஹிஸ்டரி படிங்க. ஏன் குறிப்பிட்ட மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கிற சில பேருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஏதாவது ஒரு பகுதி உங்கள் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்போடு இருக்கும். நம்மளை விட மோசமான சிச்சுவேஷன் இந்த ஆள் இருந்திருக்கானே, ஆனா இவ்வளவு பெரிய மேஜிக் அவர் கிரியேட் பண்ணிருக்காரு, படிச்சா நம்மளாலையும் கிரியேட் பண்ண முடியுமேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காக சொன்னேன். அடுத்ததா என் சொக்கன்னு ஒரு அண்ணன் எழுதின அறிவியல் கதைகள் புத்தகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம். கொஞ்சம் அறிவியல் கொஞ்சம் கதைன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அறிவியல் கதைகள்னு ஒரு புத்தகம் இருக்கு, ரெண்டுமே அவர் எழுதுனது தான். அமேசிங். இந்த உலகத்துல இனோவேஷன் சம்பந்தமா இருக்கிற நிறைய இனோவேஷனுடைய அடிப்படை கதைகள் நிறைந்த புத்தகம், அதை படிங்க. ஓகேவா? நான் நடுவில் இப்ப சொன்னல கபிலேஷ்னு ஒரு பையன், அவனை போய் சர்ச் பண்ணி பாருங்க, அவன் இன்டர்வியூ பாருங்க. என்ன எல்லாரும் கேட்பாங்க, சார் எப்படி சார் இவ்வளவு விஷயம் நீங்க எடுக்கிறீங்கன்னு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இல்ல, பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சொல்றேன், நான் எடுக்கிற எல்லா விஷயமும் எங்கேயோ லைப்ரரிக்குள்ள பூந்து ஒரு 1000 புத்தகம் படிச்சு எடுக்கிற விஷயம் இல்லை. அதுவும் இருக்கு, தினசரி நியூஸ் பேப்பர் படிச்சு எடுக்கிற விஷயம். நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சாலே அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. யூபிஎஸ்சி யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னு கேட்கிறப்ப கை தூக்குனீங்கல்ல, நீங்க அத்தனை பேரும் பண்ண வேண்டிய விஷயம் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது. அதுல முக்கியமான விஷயங்களை, வரலாற்று நிகழ்வுகளை குறிப்பெடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவண்ணாமலையில ஜமுனா மரத்தூர்னு ஒரு மலைப்பகுதி, அதுல நம்மையப்பட்டுன்னு ஒரு ஊராட்சி. திருவண்ணாமலை ஏரியா யாரும் இருக்கீங்களா சொல்லுங்களா? சூப்பரா தம்பி, சூப்பர் சூப்பர் சூப்பரா, வெரி குட். கண்ணே, நம்ம ஊர்ல மேல மலைப்பகுதியில் இன்னுமே அவ்வளோ ரோட் ஃபெசிலிட்டி இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ரைட். ஏன்னா ஒரு பையன் லைவா இருக்கான், அதனால அவன் உணர்ந்து பார்த்து தங்க. குப்பை அந்த சைடு ரொம்ப வருது, கண்ண முடியுங்க. சில சமயம் இயற்கையே குப்பையை வாரி போடும், சில பேர் சில சமயம் கூட இருக்கிற குப்பையை வாரி போடுவான். எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு முகத்தை திருப்பிட்டு நம்ம வழியை பார்த்து போயிட்டே இருக்கணும். பாவம் பசங்க, பார்த்துங்க. அந்த நம்மையப்பட்ட ஊராட்சியில் மலைவாழ் மக்கள் வாழ்ற ஒரு ஊர் அது, அந்த ஊராட்சி. இந்த மலைவாழ் இனத்தை சேர்ந்த சின்ன பொண்ணுன்னு ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு என்ன வேலைன்னா, அந்த ஊராட்சியில் அந்த மலை கிராமத்தில் ஒரு 150 குடும்பம் தான் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு போண்டா வடையெல்லாம் போட்டு விற்கும் அந்த அம்மா. இன்னைக்கு வரைக்கும் ரோட் ஃபெசிலிட்டி சரியா கிடையாதுங்க. ஒரு இன்டர்வியூ எடுக்க ஒரு சேனல் இருந்து போயிருக்காங்க. அந்த வீடை பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த வீட்டில் கரண்ட் இருக்குங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு குண்டு பல்பு மட்டும்தான், வேற எதுவுமே அந்த வீட்டில் கரண்ட் இருக்குங்கிறது அடையாளமே இல்லை. அது வீடு மாதிரியே இருக்காது, ஒரு குகை மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த அம்மா விறகடுப்புல போண்டா வடை சுட்டு சுட்டு அந்த கரும் புகை வீடு முழுக்க பரவி பரவி வீடே கருப்பா பாழடைஞ்சு கிடக்கும். ஒரே ஒரு குண்டு பல்பு மட்டும்தான். அவர்களுக்கு அந்த சின்ன பொண்ணுங்கிற அந்த அம்மாவுக்கு பிறந்த பையன் பாண்டியன்னு பேர். அந்த பாண்டியன்கிற பையன் ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சார். அப்ப 1200ல 1121 மார்க் எடுத்தார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேலத்துல மெடிக்கல் சீட் கிடைச்சது அந்த பையனுக்கு. இப்ப அரசு மருத்துவரா இருக்கார். இது எதுவுமே ஸ்பெஷல் இல்லை செல்லம். எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சிக்குரிய ஒரு இடம் எது தெரியுமா? பாண்டியனுடைய ஸ்டோரியிலையும் சின்ன பொண்ணு அம்மாவோட ஸ்டோரியிலையும், உங்க பையன் டாக்டர் ஆயிட்டான் அப்படின்ட்டு சந்தோஷமா அந்த ரிப்போர்ட்டரு பேட்டி எடுக்க அந்த அம்மாட்ட போறாரு. அந்த அம்மா அப்பையும் போண்டா சுட்டுக்கிட்டு வடையை சுட்டுக்கிட்டு சொல்லுது, தினக்கூலி பண்ணி, அப்பா இல்லை தம்பி, தினக்கூலி பண்ணி கஷ்டப்பட்டு தான் என் பையனை படிக்க வச்சேன், டாக்டர் ஆயிட்டான், நல்லா இருப்பான் அப்படின்ட்டு வடையை சுட்டுக்கிட்டு இருக்க அந்த அம்மா. இந்த உலகத்தில் உங்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற இருவர் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள். இவர்களை தவிர மீதி எல்லோருமே எதிர்பார்ப்பின் மூலமாக உங்களிடம் பழகுபவர்கள். இவங்க 2 பேர் தான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்ககிட்ட பழகிறவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி வரணும், ஓவர் கம் பண்ணி வரணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். ஆஸ் அ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் நினச்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா,
இந்த சொசைட்டியில் நம்மளை விட அறிவா, நம்மளை விட நல்லா படித்த நிறைய பேர் பொருளாதார சூழலின் காரணமாக ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி எடுக்க முடியாமல் இருக்கிறப்ப, இயற்கை, இறைவன், அம்மா அப்பா இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் உங்கள் அம்மா அப்பாவோட ஸ்ட்ரகிள் என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ வரைக்கும் அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதனால் வரை அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்க தெரியவே தெரியாது. இந்த இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ்குள்ள அவங்களை கொண்டு வரதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்க தெரியவே தெரியாது. இது எதையுமே அவங்களுக்கு காமிச்சுக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. சில சமயம் அதை மீறி அவங்க சொன்னா கூட நீங்க சலுப்போட அலுப்போட தான் அவர்கள் வார்த்தைகளை கேட்கிறீர்கள். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், தாய் தந்தையருடைய மனவழியை புரிந்து கொண்ட பிள்ளைகள் நல்லா படிக்கலைனா கூட ஜெயிச்சிருவாங்க. நான் சொல்றேன், ஏன் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இந்த குழந்தைங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். எப்ப அவங்களுடைய மனவழியையும் அவங்க பொருளாதார சூழலையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறீங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு சில விஷயங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கிறது இந்த அன்பு சகோதரனுடைய ஆசை. ஒரு அருமையான ப்ரொஃபஷனல் டிகிரிக்குள்ள வந்திருக்கீங்க. அடுத்த 4 ஆண்டுகளை மிக சரியா பயன்படுத்திக்கோங்க. முடிந்தவரை கல்லூரியினுடைய நூலகத்தில் அதிக நேரம் இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்க கோர் சப்ஜெக்ட் எதுவோ அது சம்பந்தமான லேப்ல இருக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்க. ஒரு நல்ல நண்பர்கள் 5 பேரோ 10 பேரோ ஒன்றிணைந்து எதையாவது ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இப்பொழுதிருந்தே அதற்கான பார்வையும் வேகத்தையும் துவங்குங்கள். ஓகேவா? ஆடுங்க, பாடுங்க, படம் பாருங்க, நண்பர்களோட அரட்டை அடிங்க. இது எதுலையுமே குறை வச்சுக்காதீங்க. ஆனால் எதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்கிற தெளிவோடு எல்லாவற்றையும் செய்யுங்கள். படித்து முடிக்கிற வரைக்கும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் தேவையே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பித்த பிறகு அந்த முடிவு எடுக்கலாம். நாமளே இப்ப கௌரவ பிச்சை அம்மாட்ட அப்பாட்ட, நமக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் தேவையே கிடையாது. இன்னொன்னு, நம்ம பேக்ரவுண்ட் கொஞ்சம் திரும்பி பார்க்கறப்ப இது நாள் வரைக்கும் அப்பாவும் ஓடிட்டாங்க, அம்மாவும் ஓடிட்டாங்க, அவங்க எதையுமே என்ஜாய் பண்ணல, இனிமேலாவது நான் ஓட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கவனமா இருந்து படிங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்னோட முக்கியமான அட்வைஸ். நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான் 12th வரைக்கும், காலேஜ் வந்து பிரகாசமா மாறிடுவான். புரிஞ்சதுல? காரணம் கூட அவ்வளவு பிரகாசமா இருக்கும் 5. அந்த 5 பிரகாசத்தோட சேர்ந்தீங்கன்னா நீயும் பிரகாசம் தான். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடு. எவன் உன்னை குறை சொல்றானோ, எவன் நீ செய்யற தப்புன்னு சொல்றானோ, எவன் நீ அம்மா அப்பாட்ட போய் சொல்றப்ப கண்டிக்கிறானோ, எவன் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீ பண்றப்ப மச்சான் இது தப்புடா தப்புடின்னு சொல்றாங்களோ அவர்களை இரு கைகளாலும் அந்த நட்பை பற்றிக்கொள். நல்ல நட்பை இதயத்தால் பற்றிக்கொள் என்பது ஒரு ஆப்பிரிக்க பொன்மொழி. தயவு செஞ்சு நம்ம எப்பயுமே எப்படி இருப்போம்னா, மனுஷங்களோட புத்தி நமக்கு யாரெல்லாம் தூபம் போடுறாங்களோ அவங்கள மட்டும் கூட வச்சுக்குவோம். மச்சான் சூப்பர்ரா, பைக்ல சூப்பரா வேகமா போறடா, கீழே விழுந்தா கூட சொல்லுவான் மச்சான் அழகா பப்பரக்கான்னு விழுந்தடா, மச்சான் 4 செமஸ்டர் போயிடுச்சாடா, சூப்பர்ரா, எனக்கும் 4டா, மச்சான் 2 பேரும் காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளில போறான்டா, ஏன்டா அப்படி 2 பேரும் ஒன்னாவே இருக்கும், ஆமாண்டா 2 பேரும் நாசமா போகணும்டா, நீ நல்லா இருந்து நான் அப்படி போய் அப்படி ஆயிடக்கூடாதுடா, எல்லாம் ஒரே மாதிரி இருப்போம்டா. இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட வச்சுக்கோ. எனக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதால மட்டும்தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். கல்லூரி பள்ளி நாட்கள்ல இருந்து கல்லூரி நாட்கள் வந்த பிறகு இப்ப இண்டஸ்ட்ரி வரைக்கும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நான் வைத்திருக்கிறேன். நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆனது மட்டும் இல்ல, சக்சஸ்ங்கிறது என்னைக்குமே ஒரு பேக்கேஜ். நல்ல நண்பர்கள் இருக்கணும், சரியான அறிவு கிடைச்சிருக்கணும், அது சரியான இடத்துல பயன்படுத்திருக்கணும், வழிகாட்ட நல்ல பேராசிரியர்கள் இருந்துக்கணும், நீங்க கற்ற கல்வியை பயன்படுத்துகிற திறமை உங்களுக்கு இருந்திருக்கணும். எல்லா சூழலும் ஒருத்தர் வரப்பதான் ஒருத்தர் சக்சஸ் நோக்கி மேல போக முடியும். வெறும் திறமை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த மனுஷனாலையும் ஜெயிச்சிடவே முடியாது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க கத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூல்ல இருந்து அப்படியே படிச்சு விஎஸ்பி காலேஜ்லயும் ஒன்னாவே சேர்ந்திருந்து ஒரே டிபார்ட்மெண்ட்லயே சேர்ந்திருந்தீங்கன்னா பக்கத்துல மட்டும் உட்காராத. என் வேண்டுகோள்,
சரியா? சில சில பிள்ளைங்களாம், பொம்பளை பிள்ளைங்களாம் மாறி உட்கார சொன்னா அழுதுருங்க. வேணாம் நான் அங்கேயே உட்காந்து. ஏம்மா? என் ஃப்ரெண்டு மேடம். அவ ஒரு வருஷம் கழிச்சு பாரு ரெண்டும் பேசாது. என்ன மாறியே உட்கார மாட்டேன்னு இப்ப பேச மாட்டேங்கிற? நான் பேச மாட்டேன் மேடம், அவ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மேடம். என்ன பண்ணாவ? அதை கேட்காதீங்க மேடம். என்னம்மா பண்ணா? தெரியல மேடம், மறந்துட்டேன் மேடம். ஓகேவா? முக்கியமான விஷயம் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப்ல அல்பத்தனமா சண்டை போட்டுக்காதீங்க. எப்பயுமே அல்பத்தனமா தான் சண்டை வரும். மச்சான் பைக் குடும்பம், அவன் பைக் தரமாட்டான், உடனே அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுப்போ. நீ பைக் தரல, நீ ஃப்ரெண்ட்ஷிப்ல பைக் கேட்ட எடுத்துட்டு போடா, வேணாண்டா. அப்படி ஒன்றும் பைக்கில் போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அல்பத்தனமா, ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது, அது ரொம்ப சின்னதாக்கிக்காத நீ. என்னோட ரெக்வஸ்ட் இதெல்லாம். ஓகேவா? நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கோ, நூலகத்தை முழுமையாக பயன்படுத்து, இங்க இருக்கிற ஃபெசிலிட்டியை லேபை நல்லா முழுமையா பயன்படுத்து, பேராசிரியர்களுக்கு மரியாதை கொடு. நான் மறுபடியும் சொல்றேன், ஆசிரியர்களை எவன் மதித்து கல்வியை கற்றுக்கொள்கிறானோ அவன் வீழ்ந்து போனதாய் சரித்திரமே கிடையாது. இதுக்கு அப்துல் கலாம் உதாரணம், உசைன் போல்ட் உதாரணம், இந்த உலகத்துல யாரை எடுத்துக்கிட்டா எல்லாருமே உதாரணம். மேரி கியூரி, எத்தனை பேர் எடுத்துட்டாலும் அவங்களுக்கு பின்னாடி அவர்களை வழிநடத்த, அவர்களை கொண்டாட, அவங்கள சரியா கைட் பண்ண ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே ஆசிரியர்கள் காப்பாத்திருக்காங்க அப்துல் கலாம் ஐயாவை. அதனாலதான் அவர் சொன்னாரு, ஆசிரியர் வேலை எனக்கு மிகப்பெரிய வேலைன்னு. அதனாலதான் இந்திய மேலாண்மை இதுல தொழில்நுட்ப கழகத்துல பேசுறப்ப, ஷில்லாங்ல மேகாலயால பேசிட்டு இருக்கிறப்ப, மாணவர்கள் முன்பு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மறைந்து போனார் அப்துல் கலாம் அவர்கள். அவர் சொன்னது அதுதான், நான் ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கிறப்பே இறந்து போயிருந்தாரு. உள்ளத்துல என்ன நினைச்சாரோ அதான் செயலா நடந்துச்சு. கடைசி வரைக்கும் தன் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுகிற மனிதராகவே வாழ்ந்து விட்டு போனார். சச்சின் டெண்டுல்கர் தன்னை எலிவேட் பண்ண குரு அச்சரேக்கர் அவர்கள் இறந்து போன பிறகு அந்த 4 பேர் உடம்ப தூக்கிட்டு போறப்ப அந்த 4 பேர்ல ஒரு ஆளா மாறி அவர் உடம்ப தூக்கிட்டு போனாரு. காரணம், இவரை தூக்கலைன்னா நான் வேற யாரும் தூக்க போறேன், என்னை இந்த உலகமே தூக்கி கொண்டாடுவதற்கு காரணம் என்னுடைய குரு தான், இவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொன்னவர் சச்சின் டெண்டுல்கர். தோனி கைட் பண்ணது ஒரு ஆசிரியர். டேய் என்னடா ஃபுட்பால் இருக்கேன், அவனை கிரிக்கெட் செட் ஆகும்டா போடான்னார். உசைன் போல்ட் வேற கேம்ல இருந்தான், நீ நல்லா ஓடுறடா போய் ஓடுறான்னு சொன்னது ஒரு ஆசிரியர். ஈரோடு மகேஷ், டே தோக்குறது சகஜண்டா, நல்லா பேசுறா, பிரேயர்ல திருக்குறளை தப்பா, திருக்குறளை ஒரு திருட்டு குறள் பிரேயர்ல. இப்ப நீங்க சிரிக்கிறீங்களா? அந்த மாதிரி ரொம்ப சிரிச்சாங்க எல்லாரும். ஈரோடு ரயில்வே காலனி நகரவை மேல்நிலை பள்ளி, என் பள்ளிக்கூடம், சுமார் 2500 பேர் ஸ்ட்ரென்த். சிரின்னு சிரிக்கிறானுங்க. அழுதுட்டு போறேன். வகாபையானுடைய தமிழாசிரியர், ஏன்பா அழற? ஐயா திருக்குறளை திருட்டுக்குறள்னு சொல்லிட்டேங்க ஐயா. இந்த குறள் அவர் சொன்னது பாருங்களேன், இந்த உலகத்துல யாரு குறளை பேசினாலும் அது திருட்டு குறள் தான். என்னங்க யான்னு? ஏன்னா திருவள்ளுவர் இருந்தது நாமளே திருடி இருக்கோம். நீ ஒன்றும் யாரும் தனியா சொல்லல, அவனா தயாரிச்சு சொல்லல, அதெல்லாம் கவலைப்படாத. பிரேயர் மீட்டிங்ல தொடர்ந்து நீ திருக்குறளை சொல்லுனார். இப்ப எப்படி ஆக்கிட்டாங்க, விஜய் டிவியோட திருவள்ளுவருங்கிறாங்க. என்ன 4 குறள் ஏதாவது ஷோல சொன்னா உடனே அப்படி ஆக்கிடுறாங்க. நம்மளை வழி நடத்துறது எல்லாமே ஆசிரியர்கள் தான். ஓகேவா? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லாத்துக்கும், ஆசிரியர்களை மதித்து எவன் தான் கற்ற கல்வியை கற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனுக்குத்தான் அந்த கல்வி ஆசீர்வதிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்க தனியா இருந்தா ஜெம், வைரம், வைடூரியம். 4 பேர் சேர்ந்துட்ட அவ்வளோ நேரம் ஒழுக்கமா பேசின ஒரு பையன் ஒரு 5 பேர் கேங்கா சேர்ந்தோன்னா வேற மாதிரி பார்ப்பான். எங்க ஹெச்ஓடிலாம் வந்தா, சிவச்சந்திரன் ஐயா எங்க தமிழ் ஹெச்ஓடி, நான் யூஜி படிக்கிறப்ப எங்க ஹெச்ஓடி சார் வந்தா, மயிலாடுதுறையில் நான் படிச்சுட்டு இருந்தேன், எங்கேயாவது பார்த்துட்டாருன்னா திட்டுவாருன்னு நாங்கள் பூந்து எங்கேயோ ஓடி போயிடுவோம். இப்போ பசங்க 4 பேர் வந்தால் ஹெச்ஓடி ஓடி போயிடுறாரு. சண்டால 4 பேர் டீமாக வரான், என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு. அந்த மாதிரி இருக்கு நிலைமை. ஏன்னா இன்னைக்கு சூழல் அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு சில வீடியோலாம் பார்க்குறேன், ஆசிரியர்களை கிண்டல் அடித்து பாட்டு பாடி கிளாஸ் ரூமில் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பையன் டீச்சர் சாரை திட்டுறான். ஒரு பையன் வந்து சார் ஏன்டா வேகமாக வந்தேன்னு கேட்டால் அப்படி தான் வருவேயா அப்படிங்கிறான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த வீடியோவில் நான் பார்த்த அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், இரங்கல் செய்திகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஆசிரியர்களை மதிக்காத சமூகத்தில் வாழ்கிற மனிதர்கள் கேவலமானவர்கள் என்பதை நம்புங்கள்.
நம்ம ப்ரொஃபஸரையோ நமக்கு சொல்லித்தரவங்களையோ ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கேன், லைஃபுங்கிறது, சக்ஸஸ்ங்கிறது ஒரு பேக்கேஜ். வெறும் திறமை மட்டும் இல்லை, அறிவு மட்டும் இல்லை, மதிப்பெண்கள் மட்டும் இல்லை, வேலை மட்டும் இல்லை, கிடைக்கிற சம்பளம் மட்டும் இல்லை, நீங்கள் கண்டுபிடிக்கிற இனோவேஷன் மட்டும் இல்லை, உங்களுக்கு கிடைக்கிற விருது மட்டும் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் கற்ற கல்வி பலனடையணும் அப்படின்னு நினைச்சா, அதன் மூலமாக ஒரு பலன் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வேல்யூவாக மாறணும், விழுமியமாக மாறணும். அந்த வேல்யூவை நோக்கி நீங்கள் உங்கள் லைஃப்பை எடுத்துகிட்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை. என்னோட பெஸ்ட் விஷஸ். இவ்வளோ அழகாக கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேர பேச்சை அவ்வளோ சூப்பராக கேட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் பாட்டு வரலாம், ஒரு 20 ஜோக்கு சொல்லலாம், 1 மணி நேரம் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். ஜாலியாக நீங்களே சிரிச்சு எந்திரிச்சு போயிடுவீங்க. ஒரு டேக்அவே மெசேஜ் கூட இருக்காது, நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஒன்று கூட இருக்காது. இந்த 2000 பேர் 2500 பேரில் யாராவது 2 பேருடைய வாழ்க்கையை என் பேச்சு மாற்றினால் அதுதான் என் பேச்சுக்கு கிடைத்த வெற்றியாக நினைக்கிறேன். 2 பேருக்கு என்னுடைய பேச்சு ஆறுதலாக இருந்தால் அதுதான் என் பேச்சுக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கிறேன். 2 பேருக்கு என்னுடைய பேச்சு வழிநடத்தினால் அதுதான் என் பேச்சு கிடைச்ச வெற்றியே. என்னோட பெஸ்ட் விஷஸ் உங்கள் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். ஏன்னா முடிச்சுட்டு நீங்கள் லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. தெம்பா, தைரியமாக, சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணுங்கள். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சில பேருக்கு ஏதாவது வருத்தம் இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. அந்த கம்பெனியில் அந்த இடத்துல உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் இல்லை, லைஃப்பில் உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் போய் பிளேஸ் ஆக போகிறீங்க. ஓகேவா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.